கதை கதையாய் கதைக்கலாம் நிகழ்ச்சியில் உங்களுடன் கதைத்துக் கொண்டிருப்பது ராகவி. பொன்னியின் செல்வன் பாகம் 4 மணிமகுடம் அதிகாரம் 18 அம்பு பாய்ந்தது. ஓடைக்கரையில் ஒரு மரத்தின் பின்னால் மறைந்தும் மறையாமலும் நின்ற ஊமை ராணியை பூங்குழலி பார்த்தாள். எதிர்பாராத சமயத்தில் எதிர்பாராத இடத்தில் அவளை கண்டதினால் பூங்குழலிக்கு சிறிது திகைப்பு உண்டாயிற்று. அயல் மனிதர்களை பார்ப்பதில் ஊமை ராணிக்கு பிரியம் இல்லை என்பது அவளுக்கு தெரிந்தது. படகில் சேந்தன் அமுதன் இருக்கிறானே, அவனை கண்டு ஒருவேளை அத்தை ஓடிவிடுவாளோ என்ற எண்ணம் அவள் மனத்தில் தோன்றிய அந்த கணமே அவளுடைய அத்தை ஓடத் தொடங்கிவிட்டாள். பூங்குழலி சட்டென்று ஓடத்திலிருந்து ஓடைக்கரையில் குதித்து மேட்டில் ஏறி பார்த்தாள். அத்தை சற்று தூரத்தில் அடர்ந்த காட்டுக்குள் மறைந்ததை கவனித்தாள். இதற்குள் சேந்தன் அமுதனும் கரையில் குதித்து மேட்டில் ஏறி பூங்குழலி நின்ற இடத்துக்கு வந்து சேர்ந்தான். பூங்குழலி, பூங்குழலி, சற்று முன் இங்கே நின்றது யார் என்று கேட்டான். உனக்கு தெரியவில்லையா அமுதா? நிச்சயமாக சொல்ல தெரியவில்லை. ஒருவேளை... ஆமாம், என் அத்தைதான். செத்து போனதாக நீ நினைத்துக் கொண்டிருந்த உன் பெரியம்மாதான். ஆமாம், அம்மாவின் ஜாடை கொஞ்சம் இருந்தது போல் தோன்றியது. வெறுமனே ஏதாவது சொல்லாதே. சின்ன அத்தைக்கும் பெரிய அத்தைக்கும் உருவ ஒற்றுமை ஒன்றுமில்லை, குணத்தில் ஒற்றுமையும் இல்லை. வீட்டில் கட்டி போட்டிருக்கும் பசு எங்கே? எதேச்சியாக தெரியும் சிங்கராணி எங்கே? சரி, அப்படியே இருக்கட்டும். ஏன் உன்னை பார்த்ததும் சிங்கராணி ஓடி போய்விட்டாள்? பூங்குழலி சிரித்துவிட்டு, உன்னை பார்த்து விட்டுத்தான் ஓடினாள். அயல் மனிதர்களை பார்ப்பதற்கு அவளுக்கு பிரியம் இருப்பதில்லை என்றாள். நான் அயல் மனிதன் அல்லவே. அத்தைக்கு அது தெரியாதல்லவா? தெரிந்து கொண்டால் உன்னை பார்த்துவிட்டு ஓடமாட்டாள். ஆனால் தெரிந்து கொள்வதற்கு முன்னால் ரொம்பவும் தயங்குவாள். பூங்குழலி, இப்போது என்ன செய்ய போகிறாய்? அத்தையை தேடி பிடிக்க போகிறேன். நானும் வரட்டுமா? எதற்காக? பெரியம்மாவை நேரில் பார்த்து தெரிந்து கொள்வதற்காகத்தான். எதற்காக பெரியம்மாவை நீ தெரிந்து கொள்ள வேண்டும்? சேந்தன் அமுதன் தன் பெரியம்மாவின் பழைய வரலாற்றை சிறிது பூங்குழலியிடமிருந்து அறிந்து கொண்டபடியால் அவளை பார்க்க ஆவலா இருந்தான். அத்துடன் பெரியம்மா தன் கட்சியிலிருந்து பூங்குழலியின் மனத்தை மாற்றுவதற்கு உதவி செய்யக்கூடும் என்று ஆசையும் அவனுக்கு இருந்தது. எத்தனையோ காரணங்கள் இருக்கின்றன. ஆனால் பெரியம்மாவை தெரிந்து கொள்ள விரும்புவதற்கு காரணம் வேண்டுமா என்ன என்றான். பூங்குழலி சற்று யோசித்துவிட்டு, சரி வா போகலாம். உன்னை அழைத்து சென்றால் பெரியம்மாவை பிடிப்பது சற்று பிரயாசையாக இருக்கும். ஆனால் யார் விடுகிறார்கள்? படகை இங்கேயே கட்டி போட்டுவிட்டு போகலாம் என்றாள். அவ்விதமே படகை ஒரு தாழம் புதரின் அடியில் மறைவாக விட்டு கட்டியும் போட்டுவிட்டு இருவரும் கோடிக்கரை காட்டை நோக்கி சென்றார்கள். நடந்து கொண்டே சேந்தன் அமுதன், பூங்குழலி, பெரியம்மா இலங்கை தீவிலோ பூதத்தீவிலோ இருக்கிறாள் என்று சொன்னாயல்லவா என்றான். ஆமாம், சில சமயம் இலங்கை தீவிலும் சில சமயம் பூதத்தீவிலும் இருப்பாள். இங்கே அடிக்கடி வருவதுண்டா? இல்லை, அபூர்வமாகத்தான் வருவாள். நான் வெகு நாள் அவளை போய் பார்க்காமல் இருந்தால் வருவாள். இப்போது உன்னை பார்க்கத்தான் வந்திருக்கிறாளா? இந்த தடவை வேறு காரியமாக வந்திருக்கிறாள் என்று தோன்றுகிறது. வேறு என்ன காரியம்? அவளுடைய ஸ்வீகார புதல்வன் கடலில் மூழ்கி போய் விட்டானா, தப்பித்து பிழைத்து கரை சேர்ந்தானா என்று தெரிந்து கொள்வதற்காக வந்திருக்கலாம். இளவரசர் கப்பலேறி புறப்பட்ட பிறகு கடலில் சுழிக்காற்று அடித்தது அத்தைக்கு தெரியுமல்லவா? அருள்மொழிவர்மர் இவளுடைய ஸ்வீகார புதல்வரா? அப்படியானால் பெரியம்மாவின் சொந்த மகன் யார்? அதுதான் எனக்கும் தெரியவில்லை. ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் அந்த ரகசியத்தை நான் கண்டுபிடித்து தெரிந்து கொள்ள போகிறேன். சொந்த மகன் உயிரோடு இருக்கிறானா அல்லது இறந்து போய்விட்டானா? ஆம், அவன் இறந்து போயிருக்கவும் கூடும். யாருக்கு தெரியும் என்று சொன்னாள் பூங்குழலி. சற்று பொறுத்து, அமுதா, அத்தையை பார்த்தாயே, உன் அன்னையின் முகஜாடையா இருப்பதாக சொன்னாய். வேறு யாருடைய முகமாவது ஞாபகத்துக்கு வந்ததா என்று கேட்டாள். ஏதோ ஞாபகம் வருவது போல் தோன்றுகிறது. தெளிவாக தெரியவில்லை. மேகத்திரை போட்டு மறைந்தது போல் இருக்கிறது. பழுவூர் இளையராணியை நீ அடிக்கடி பார்த்ததுண்டா? சில சமயம் பார்த்ததுண்டு. ஆமாம், நீ சொன்ன பிறகு யாருடைய முகஜாடை என்று தெரிகிறது. நந்தினி தேவியின் முகத்தோற்றம் தானே? ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. அது எப்படி ஏற்பட்டிருக்கும்? பூங்குழலி, நீ எப்படி அந்த ஒற்றுமையை கண்டுபிடித்தாய்? அத்தையை அடிக்கடி நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். பழுவூர் இளையராணியை சில தினங்களுக்கு முன்னாலேதான் இதே கோடிக்கரையில் பார்த்தேன். முகத்தோற்றத்தின் ஒற்றுமை உடனே எனக்கு தெரிந்து போய் விட்டது. காரணம் என்னவா இருக்கும்? அதையும் தான் ஒரு நாள் கண்டுபிடிக்க போகிறேன். இன்றைக்கு அத்தையை பார்த்ததும் அதை பற்றி கேட்கலாம் என்றிருக்கிறேன். அத்தைதான் ஊமையாயிற்றே, எப்படி அவளுடன் பேசுவாய்? நீ உன் தாயாரோடு பேசுவதில்லையா அமுதா? ஜாடையினால் பேசுவேன். பிறந்தது முதல் பழக்கம். அப்படியும் புதிய விஷயம் ஒன்றை பற்றி சொல்லுவதாயிருந்தால் கஷ்டம்தான். பெரிய அத்தையும் நானும் அப்படித்தான். ஜாடையால் பேசிக்கொள்வோம். ஜாடையினால் பேச முடியாததை சித்திரம் எழுதி காட்டிக்கொள்வோம்.
ஒரே குடும்பத்தில் அக்கா தங்கை இருவரும் ஊமையாக பிறந்தது எவ்வளவு கஷ்டமான விஷயம். அவர்களை பெற்றவர்களுக்கு அதனால் எவ்வளவு துன்பமாயிருந்திருக்கும். அது மட்டுமல்ல, சிறிய வயதில் அக்காவும் தங்கையும் ஓயாமல் சண்டை போட்டுக் கொள்வார்களாம். அதனால்தான் பாட்டனார் பெரிய அத்தையை மட்டும் அழைத்து கொண்டு போய் பூதத்தீவில் குடியேறி வசித்து வந்தாராம். பெரிய அத்தையின் பேரில் தாத்தாவுக்கு ரொம்ப ஆசையாம். குழந்தை பிறந்தவுடன் ராணியாகும் யோகம் இருக்கிறது என்று யாரோ ஜோசியன் ஒருவன் சொன்னானாம். அதனால் குழந்தை ஊமை என்று தெரிந்ததும் அவருடைய மனவேதனை ரொம்ப அதிகமாயிருந்ததாம். இப்படி பேசிக்கொண்டே அவர்கள் காட்டில் புகுந்தார்கள். வெகு நேரம் அலைந்தும் ஊமை ராணியை கண்டுபிடிக்க முடியவில்லை. அமுதா, நீ என்னுடன் இருப்பதால் தான் அத்தையை கண்டுபிடிக்க முடியவில்லை. உன்னை கண்டு வேண்டுமென்றே மறைந்து கொள்கிறாள். என் அதிர்ஷ்டம் அவ்வளவுதான். நான் நினைத்தது எதுவும் நடைபெறப் போவதில்லை. நான் போகட்டுமா? எப்படி போவாய்? இந்த காட்டிலிருந்து உன்னை நான் தான் வெளியிலே கொண்டு போய் விட வேண்டும். இந்த சமயத்தில் ஒரு அதிசயமான குரல் ஒலி காட்டுக்குள்ளே இருந்து வந்தது. அது மனித குரலாகவும் தோன்றவில்லை, மிருகங்களின் குரலாகவும் தோன்றவில்லை. 2-3 தடவை அந்த ஒலி கேட்டது. ஒலி வந்த திசையை நோக்கி சில மான்கள் பாய்ந்து ஓடின. பூங்குழலி சற்று நின்று யோசித்தாள். அமுதா, சத்தம் செய்யாமல் என்னை தொடர்ந்து வா என்று கூறினாள். குரல் வந்த திக்கை நோக்கி இருவரும் மெல்ல நடந்து சென்றார்கள். சற்று நேரத்துக்கெல்லாம் அதிசயமான காட்சி ஒன்றை கண்டார்கள். ஊமை ராணி ஒரு மரத்தின் அடிப்பகுதியில் சாய்ந்து நின்று கொண்டிருந்தாள். அவளுடைய கையில் இளந்தளிர்கள் சில வைத்துக் கொண்டிருந்தாள். அவளை சுற்றிலும் 7-8 அழகிய மான்கள் நின்று கொண்டிருந்தன. அவள் கையிலிருந்த தளிர்களை தின்பதற்கு அவை போட்டியிட்டன. அவளுடைய தோளின் மீது ஒரு சிறிய மான்குட்டி உட்கார்ந்து தன் சின்னஞ்சிறிய அழகிய கண்களால் அவளுடைய முகத்தை பார்த்து கொண்டிருந்தது. இந்த அபூர்வமான தோற்றத்தை கண்டு பூங்குழலியும் அமுதனும் சிறிது நேரம் அசையாமல் நின்றார்கள். முதலில் ஊமை ராணியின் தோள் மேல் இருந்த மான்குட்டி தான் அவளை பார்த்தது. பார்த்ததும் தோள் மீதிருந்து துள்ளி கீழே குதித்தது. மற்ற மான்களும் அவளை பார்த்து விட்டன. எல்லா மான்களும் அவள் நெருங்கி வந்தால் பயந்து ஓடுவதற்கு ஆயத்தமாக நின்றன. பின்னர் ஊமை ராணியும் அவர்களை பார்த்தாள். அவள் தொண்டையிலிருந்து இன்னொரு விசித்திரமான ஒலி வந்தது. அதை கேட்டதும் மான்கள் எல்லாம் துள்ளி பாய்ந்து ஓடிப்போய் விட்டன. அத்தைக்கு மனிதர்களின் பாஷை மட்டும்தான் தெரியாது, மிருகங்களின் பாஷை நன்றாய் தெரியும் என்று பூங்குழலி சொல்லிக்கொண்டே ஊமை ராணியிடம் சமிங்கை செய்தாள். ஊமை ராணி இம்முறை ஓடவில்லை. பூங்குழலியை பார்த்து பதில் சமிங்கை செய்தாள். பூங்குழலி நெருங்கி வந்ததும் ஊமை ராணி அவளை கட்டி அணைத்துக் கொண்டு உச்சி முகந்தாள். சேந்தன் அமுதன் சற்று தூரத்திலே நின்று கொண்டிருந்தான். அத்தையும் மருமகளும் சிறிது நேரம் மௌன பாஷையில் பேசினார்கள். பின்னர் பூங்குழலி அமுதனை அருகில் வரும்படி அழைத்தாள். ஊமை ராணி அவனை மேலும் கீழும் சில தடவை உற்று பார்த்துவிட்டு அவன் தலை மீது கை வைத்து ஆசி கூறும் பாவனையில் சிறிது நேரம் இருந்தாள். பின்னர் கையை அவன் தலையிலிருந்து எடுத்துவிட்டு பூங்குழலியை கையை பிடித்து இழுத்துக்கொண்டு போனாள். 3 பேரும் ஓடைக்கரைக்கு வந்தார்கள். ஊமை ராணி அங்கே உட்கார்ந்து கொண்டு பூங்குழலிக்கு போய் வரும்படி சமிங்கை காட்டினாள். பூங்குழலி, வா முதா, வீட்டுக்கு போகலாம். அத்தை வரமாட்டாளாம். இங்கே சாப்பாடு கொண்டு வர வேண்டுமாம் என்றாள். இருவரும் கலங்கரை விளக்கை நோக்கி போனார்கள். பூங்குழலி, எனக்கு என்ன சொல்கிறாய் என்று அமுதன் கேட்டான். உன்னோடு தஞ்சைக்கு வரலாம் என்ற எண்ணம் எனக்கு இருந்தது. அது இப்போது சாத்தியமில்லை. அத்தைக்கு அவருடைய செல்வ ஸ்வீகார பிள்ளையை பார்க்க வேண்டுமாம். ஆகையால் மறுபடியும் நாகைப்பட்டினம் பிரயாணம் எனக்கு இருக்கிறது. நீயும் உடன் வந்தால் அத்தை உடனே ஓடி மறைந்தாலும் மறைந்து விடுவாள். அவளிடம் நான் தெரிந்து கொள்ள வேண்டிய விவரங்களையும் தெரிந்து கொள்ள முடியாது. சேந்தன் அமுதன் பெருமூச்சு விட்டு, நான் கொடுத்து வைத்தது அவ்வளவுதான். அப்படியானால் இப்போதே உன்னிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன் என்றான். இல்லை இல்லை, வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு விட்டு உன் மாமன் முதலியவர்களிடம் விடை பெற்றுக் கொண்டு போ. இல்லாவிட்டால் என்னிடம் எல்லாரும் சண்டைக்கு வருவார்கள். வழியில் இன்னொரு இடத்தில் ஒரு புதரின் மறைவில் நின்று ஒரு பெண்ணும் ஆணும் பேசிக் கொண்டிருப்பதை அவர்கள் பார்த்தார்கள். ஆஹா, அண்ணி ராக்கம்மாள் போலிருக்கிறது. இன்னமும் ரகசிய பேச்சு முடிந்த பாடாக இல்லை. இப்போது வந்திருப்பவர்கள் யார்? அந்த பாண்டிய நாட்டு ஒற்றர்கள் தானா, வேறு யாராவதா என்று பூங்குழலி தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். ராக்கம்மாள் புதர் மறைவிலிருந்து சிரமப்பட்டு வந்தாள். பூங்குழலியை பார்த்து சிறிது திடுக்கிட்டாள். ஆனால் அதை உடனே மறித்துக் கொண்டு வேகமாக அவர்களிட நெருங்கி வந்தாள். பூங்குழலி, இத்தனை நாள் எங்கே தொலைந்து போயிருந்தாய்? உன் அப்பாவும் அண்ணனும் ரொம்ப கவலைப்பட்டு போனார்களே என்றாள். எதற்காக கவலைப்பட வேண்டும்? நான் வீட்டை விட்டு போவது இதுதான் முதல் தடவையா? இந்த தடவை உன் அத்தை மகனையும் அழைத்துக் கொண்டு போய்விட்டாயல்லவா? ஒருவருக்கும் சொல்லாமல் நீங்கள் கல்யாணம் செய்து கொண்டு விட்டீர்களோ என்று கவலை. அண்ணி, இந்த மாதிரி அசட்டு பேச்செல்லாம் என்னிடம் பேச வேண்டாம் என்று எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன். இன்னொரு தடவை இவ்வாறு பேசினாயோ
இல்லையடி பெண்ணே, இல்லை. நீ உன் அத்தை மகனை கல்யாணம் செய்து கொண்டால் எனக்கு என்ன, அரசகுமாரனை கல்யாணம் செய்து கொண்டாலும் எனக்கு என்ன? இலங்கையிலிருந்து உன் பெரிய அத்தை வந்து உன்னை தேடிக்கொண்டிருந்தாள், அவளை நீ பார்த்து விட்டாயா என்றாள். இல்லை, இன்னும் பார்க்கவில்லை என்று சொன்னாள் பூங்குழலி. வீடு சேர்வதற்குள் சேந்தன் அமுதனிடம் தனியாக பேசும் சந்தர்ப்பம் கிடைத்தபோது, அமுதா ஜாக்கிரதை, அண்ணி பாண்டிய நாட்டு சதிகாரர்களோடு சேர்ந்தவள், அவள் உன் வாயை பிடுங்க பார்ப்பாள், ஒன்றுக்கும் பதில் சொல்லாதே என்றாள். இங்கே நான் இருக்கும் இன்னும் சிறிது நேரம் ஊமையாகவே இருந்து விடுகிறேன் என்றான் சேந்தன் அமுதன். அன்று பிற்பகல் பூங்குழலி மறுபடியும் நாகைப்பட்டினத்தை நோக்கி தன் ஓடத்தை செலுத்தினாள். படகில் ஊமை ராணி வீற்றிருந்தாள். ஊமை ராணியின் அருகில் இருக்கும் போது பூங்குழலி எப்போதும் மன நிம்மதி அடைவது வழக்கம். ஒத்த உணர்ச்சியுள்ள அவர்களுடைய உள்ளங்கள் ஒன்றுக்கொன்று அவ்விதம் அமைதியை அளிப்பதுண்டு. ஆனால் இம்முறை பூங்குழலியின் மனத்தில் அத்தகைய நிம்மதி ஏற்படவில்லை. சில நாளைக்கு முன்பு அதே இடத்தில் பொன்னியின் செல்வனை உணர்வு இழந்திருந்த நிலையில் அழைத்து போனது அவளுக்கு அடிக்கடி நினைவு வந்தது. அந்த ராஜகுமாரனை இன்னொரு ராஜகுமாரிடம் சேர்ப்பதற்காகவே தான் அத்தனை கஷ்டத்திற்கு உள்ளானதை எண்ணிய போது அவளுடைய இதயத்தில் சுருக்கென்று வேதனை ஏற்பட்டது. சேந்தன் அமுதனை ஊருக்கு போ என்று பிடித்து தள்ளியது போல் அனுப்பிவிட்டதை எண்ணிய போது அவள் உள்ளம் இறங்கியது. இந்த எண்ணங்களை தவிர அன்று அவளுடைய தந்தை தியாக விடங்க கரையர் செய்த எச்சரிக்கை அடிக்கடி நினைவுக்கு வந்து கொண்டிருந்தது. குழந்தாய், உன்னுடைய போக்குவரத்துகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொண்டால் நன்றாயிருக்கும். யார் யாரோ புது புது மனிதர்கள் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக வருகிறார்கள் என்று தெரியவில்லை. ராஜ்யத்தில் ஏதேதோ சதிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அவற்றில் நீ அகப்பட்டு கொள்ளாதே. நம்முடைய குடும்பம் என்றென்றைக்கும் சோழ குலத்து மன்னர் குடும்பத்துக்கு கடமைப்பட்டது. இதை மறந்து விடாதே என்று அவளுடைய தந்தை கூறினார். தந்தையின் எச்சரிக்கையோடு அண்ணியின் ரகசிய நடவடிக்கைகளை சேர்த்து எண்ணிய போது பூங்குழலிக்கு என்றுமில்லாத திகில் உண்டாயிற்று. ஒருவேளை அந்த புது மனிதர்கள் தன்னை தேடிக்கொண்டுதான் வந்திருப்பார்களோ, தன்னை தொடர்வதன் மூலம் பொன்னியின் செல்வன் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க முயல்வார்களோ, தன் மூலமாக அது வெளிப்பட்டால் எவ்வளவு பெரிய குற்றமாய் முடியும். பூங்குழலியின் மனக்கலக்கத்தை அதிகமாக்கக்கூடிய விதமாக ஓடையின் கரையோர காடுகளில் சலசலப்பு சத்தங்கள் கேட்டுக் கொண்டிருந்தன. அப்போது காற்றே அடிக்கவில்லை. 8 திசைகளும் சதி செய்து கொண்டு காற்றை பிடித்து தடுத்து வைத்திருப்பது போல் இருந்தது. அப்படி இருக்கும் போது ஓடைக்கரை காடுகளில் சலசலப்பு ஏற்பட காரணம் என்ன? ஊமை ராணிக்கு இந்த தொந்தரவு ஒன்றுமில்லை. அவளுக்கு காது கேட்காது. ஆகையால் சலசலப்பு சத்தமும் காதல் விழாது. அவளிடம் அதை பற்றி யோசனை கேட்கவும் முடியாது. ஆனால் ஊமை ராணிக்கு அதிகமான வேறு சில சிந்தனைகள் உண்டு. கண்ணால் பார்த்தும் காதால் கேட்டும் தெரிந்து கொள்ள முடியாத விஷயங்களை 6வது புலனின் உதவியை கொண்டு அவள் கண்டு கொள்வாள். அவள் அறியாத அபாயம் ஒன்றும் அவளை நெருங்க முடியாதல்லவா? இது என்ன? அத்தையும் கவலையோடு அடிக்கடி ஓடைக்கரை அண்ணாந்து பார்த்து கொண்டு வருகிறாளே, உண்மையிலேயே அபாயம் ஏதேனும் தொடர்ந்து வருகிறதோ? அத்தை ஓடைக்கரையை அடிக்கடி பார்ப்பதன் காரணம் சீக்கிரம் வெளியாகி விட்டது. பூங்குழலியின் கவலையை அது போக்குவதா இருந்தது. ஓரிடத்தில் 5-6 மான்கள் ஓடைக்கரை புதர்களின் இடையில் தெரிந்தும் தெரியாமலும் நின்று படகை எட்டி பார்த்தன. இல்லை, படகை பார்க்கவில்லை, ஊமை ராணியை பார்த்தன. ஆஹா, மான்களை போன்ற அழகான பிராணிகள் உலகில் வேறு எதுவும் இல்லை. மான்களை படைத்த கடவுள் எதற்காக மனிதர்களும் படைத்தாரோ தெரியவில்லை. சண்டாள மனிதர்கள்! இவ்வளவு அழகான பிராணிகளை வேட்டையாடி கொள்கிறவர்களும் இருக்கிறார்கள் அல்லவா? மான்களை பார்த்து அவற்றின் அழகை நினைத்து அதிசயித்த பூங்குழலியின் கரங்கள் துடுப்பு போடுவதை நிறுத்தின. படகு நின்றது. ஊமை ராணியின் தொண்டையிலிருந்து ஒரு விசித்திரமான ஒலி கிளம்பிற்று. அது அன்று காலையில் கேட்ட குரல் போல் இல்லை. இதில் திகிலும் எச்சரிக்கையும் கலந்திருந்தன. அதை கேட்ட மான்களும் திகிலடைந்து திரும்பி ஓடத் தொடங்கின. அதே கணத்தில் எங்கேயோ மறைவான இடத்திலிருந்து ஓர் அம்பு விர் என்று ஒரு மானின் மீது தைத்தது. அம்பு தைத்த மான் சோகம் நிறைந்து ஓலமிட்டது. ஊமை ராணி படகிலிருந்து கரையில் தாவி குதித்து காயமடைந்த மானை நோக்கி ஓடினாள். அவள் மானின் சமீபத்தை அடைந்த அதே சமயத்தில் நாலாபுரத்து புதர்களிலும் சலசலப்பு சத்தம் உண்டாயிற்று. அடுத்த வினாடியில் 7-8 பேர் வந்து அவளை சூழ்ந்து கொண்டார்கள். அவர்களில் பலர் கையில் வேலாயுதங்கள் இருந்தன. சற்று தூரத்தில் அவர்களுக்கு வழிகாட்டி அழைத்து வந்த ரக்கம்மாளும் காணப்பட்டாள். ஊமை ராணி தப்பி ஓட முயன்றாள். முடியவில்லை. தப்பி ஓடுவது இயலாத காரியம் என்று அறிந்ததும் ஊமை ராணி சும்மா நின்று விட்டாள். 2 பேர் நெருங்கி வந்து அவளுடைய கைகளை கயிற்றினால் பிணித்து கட்டினார்கள். இவ்வளவும் பூங்குழலி பார்த்து கொண்டிருக்கும் போதே சில வினாடி நேரத்தில் நிகழ்ந்துவிட்டன. ஊமை ராணியின் கரங்களை கயிற்றினால் கட்டுகிறார்கள் என்பதை அறிந்ததும் பூங்குழலி படகிலிருந்து பாய்ந்து கூச்சலிட்டுக் கொண்டு ஓடி வந்தாள். கையில் இருந்த துடுப்பை ஓங்கிக் கொண்டு வந்தாள். ஊமை ராணியை சுற்றி நின்றவர்களில் 5-6 பேர் பூங்குழலியை நோக்கி ஓடி வந்தார்கள். அவளை பிடித்து இழுத்து கொண்டு போய் படகில் தூக்கி போட்டு கயிற்றினால் இறுக்கி கட்டினார்கள். பிறகு திரும்பி சென்றார்கள். அவர்களுடன் சாவதானமாக வந்த ஊமை ராணியையும் அழைத்துக் கொண்டு சில வினாடி நேரத்தில் மறைந்து விட்டார்கள். இத்துடன் அதிகாரம் 18 முற்றிற்று.